அனைவருக்கும் வணக்கம். இது நிமிட கதைகள் நேரம். கதையின் தலைப்பு பிம்பிசாரரின் தோட்டம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிம்பிசாரர் ஒரு சிறந்த மன்னர். அவரது அரண்மனை தோட்டம் மிக அழகானது. அந்த தோட்டத்தை பார்ப்பதற்காக அவர் நண்பரான பக்கத்து நாட்டு மன்னர் வந்தார். பிம்பிசாரர் அவருக்கு தோட்டத்தை சுட்டி காட்டினார். தோட்டத்தின் நடுவே ஒரு மேடு இருந்தது. அதில் ஒரு பாட்டி குடிசை கட்டி வாழ்ந்து வந்தாள். நண்பர், அந்த குடிசை தான் அரண்மனை தோட்டத்தின் அழகை கெடுக்கிறது என்றார். பிம்பிசாரரோ, பாவம், அங்கே ஒரு ஏழை பாட்டி வசிக்கிறாள் என்றார். நண்பர் சொன்னார், நீங்கள் மாமன்னர், வீரமிக்கவர், அதிக படைபலம் கொண்டவர். உங்கள் வீரர்களை ஏவி விட்டு கிழவியை துரத்தி அடிக்க வேண்டியது தானே என்றார். பிம்பிசாரர் அமைதியாக சொன்னார், அது அந்த பாட்டியின் முன்னோர்கள் வாழ்ந்த இடம், அவர்களின் பூர்வீக சொத்து. அங்கிருந்து அவளை விரட்டுவது நீதி அல்ல, அது பாவமும் கூட. அது மட்டுமல்ல, எனது நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும், அதாவது இளையோர் முதல் முதியோர் வரை அனைவரும் அவர்களுக்கு உரிய உரிமையுடன் வாழும்போது எனது அரண்மனை மட்டுமல்லாமல் எனது நாடே அழகான தோட்டமாகும் என்று கூறினார். இதை கேட்ட நண்பர் பிம்பிசாரரின் இரக்க குணத்தையும் பெருந்தன்மையையும் கண்டு மகிழ்ந்தார். நீங்கள் சொல்வது சரி மன்னரே. நாட்டு மக்களின் நன்மைக்காக அவர்களின் நலன் பேண ஆர்வமாக உள்ளீர்கள். இவ்வளவு வீரமும் அறிவு செறிவும் உடைய தாங்கள் ஒரு சாதாரண வயதான மூதாட்டியின் மீதே இவ்வளவு அக்கறை கொள்வதை பார்க்கும்போது உள்ளம் நெகிழ்கிறது. உண்மையில் அந்த பாட்டியின் குடிசை அங்கு இருப்பதே இந்த அரண்மனை தோட்டத்திற்கு மேலும் அழகு சேர்க்கிறது என்றார். ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய குணநலன்களை பற்றி வள்ளுவர் இவ்வாறு கூறுகிறார். வன்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆள் வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. வன்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. தலைவன் என்பவன் அஞ்சாத நெஞ்சுடையவனாக இருக்க வேண்டும். குடிமக்களின் நலனை பாதுகாப்பதில் கருத்துடையவனாக இருக்க வேண்டும். கல்வி கேள்வியில் சிறந்த அறிவுடையவனாக இருக்க வேண்டும். கடமை ஆற்றுவதில் தளராத முயற்சியுடையவனாக இருக்க வேண்டும். இந்த பண்புகளெல்லாம் அமைந்திருக்க வேண்டுமானால் அவன் புலனடக்கம் உடையவனாக, அச்சமற்ற மன உறுதியும், குடிமக்களுக்கு துன்பம் நேராமல் காக்கும் பொறுப்பும், கற்க வேண்டியவற்றை கற்றறிந்த அறிவும், இடைவிடாது முயன்று பணியாற்றும் கடமை உணர்வும், ஐம்புலன்களை அடக்கி ஆளும் வல்லமையும் ஆகிய 5 சிறந்த பண்புகளை பெற்றிருப்பவனே தலைவன் ஆவான். எனக்கு அதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.